ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான காட்டன் சாரீ தான் நீங்கள் வேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பட்டு டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, சில்க் காட்டன் இந்த மாதிரி. ஆனால் பேப்பர் காட்டன் கிடையாது, சில்க் காட்டனோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஓவராலாக வந்து ஏற்கனவே வேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த லுக் வந்து இன்னொரு ஒரு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரை பண்ணியிருக்கேன். எதாவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால வந்து ஓகே காய்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாதிரி அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பிளாக் அண்ட் வேர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இது வந்து பிளெயின் ப்ளவுஸோட இதான மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து அதே பிளாக்லேயே வந்து நான் வந்து ஸ்கர்ட் இது வேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீ வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு நேவி ப்ளூ இந்த மாதிரி, அப்போ பிளாக் அண்ட் மிக்சடில் இருக்கிற மாதிரி ஒரு அந்த சைடில் இருக்கிற மாதிரி இருக்கனால கண்டிப்பாக வந்து இது மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல ப்ளவுஸ் வந்து பிளாக்ல ஸ்கர்ட் இது வேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது இந்த சாரீ இதுதான் வந்து மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். காட்டன் சாரீ இது. காட்டன் சாரீ ஐட்டம் மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 சாரீ, அப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் பட்ஜெட் இதில் வந்து கொஞ்சம் ஹெவியான சாரீ இந்த மாதிரி வச்சுருப்பேன். இதே இதில் அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஓவராலாக வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் வேர் பண்ணி காட்ட போகிறேன். அண்டு இது வந்து பட்டு டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னும்போது பாடுது அப்படி பட்டு சாரியோட இது மாதிரியே இருக்கும் காம்பினேஷன். இது எனக்கு வந்து இது வேர் பண்ணப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காட்டனில் எடுக்கவே இல்லை. ஏன் கேட்டிங்க அப்படின்னும் போது காட்டனில் வந்து அயர்ன் பண்ணணும், அப்புறம் சுருக்க விடுவோம், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால வந்து ஆனால் மோஸ்ட்லி வந்து வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி வந்து. ஆனால் மெயின்டென்ட் வந்து கண்டிப்பாக மெயினாக இருக்கணும். மெயின்டென்ட் இல்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம வந்து வேர் பண்ணோன்னே அந்த சாரியோட கம்ப்ளீட் லுக் போயிடும். கண்டிப்பாக கலரிங் போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த பாடுறதெல்லாம் வந்து சுருங்கி இதாகிடும். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டிலே கொஞ்சம் ஒர்க் பண்ணி இது பண்ணுறதுனால கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். என்னால் கம்ஃபர்டபுளாக, அதாவது சாரியை மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவேன், டைம் எடுத்து பண்ணுவேன், உடனே பண்ண மாட்டேன். அதனால தான் வந்து மேக்ஸிமம் நம்ம வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன சாரீ அந்த மாதிரி நான் வேர் பண்ணிக்கிறது. அண்ட் இது வேர் பண்ணோம் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். இந்த லுக்கே அண்ட் கலரே பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இது வந்து பார்டர் அண்ட் லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு எப்படி ஒரு லைட் பிங்க், அதாவது லாவெண்டர் கலர் மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, லைட் பிங்க்கும் லாவெண்டர் கலர் மிக்சட் மாதிரி நல்லா இதாக கொடுத்துருப்பாங்க. சாரி வாடாமல்லி கலர் சொல்லுவாங்களா, அந்த டைப் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லுக்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ்மே வந்து அப்படியே ஒரே கலர் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது இப்போ மோஸ்ட்லி வந்து நல்லா இது இந்த மாதிரி நல்ல டார்க் கலர் வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக வந்து வேர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்ம காலேஜுக்கு தான் இது பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. லெக்சர் இது நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேர் பண்ணலாம். அந்த லுக்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் இந்த இதுக்காக சொன்னேன் காட்டன் சில்க் சாரீ இந்த மாதிரி. ஏன்னா அந்த பட்டோட இதுதான் இருக்கும் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் எனக்கு ஒரு சாரீ லுக்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். அண்டு வந்து ப்ளீட் வந்து இதில் வந்து செம்மையாக விழுகும். ப்ளீட் நல்லா ஓவராலாக சூப்பராக விழுகும். அயர்ன் பண்ணணும், அந்த நீங்கள் சாரீ இதை எடுத்து விடணும் அப்படிலாம் இல்லை, சூப்பராக செம்மையாக விழுகும். ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்க அப்படிங்கும்போது இதுக்கு நம்ம மற்ற சாரீ மாதிரி உடையாது செய்யாது, நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம மார்னிங் வேர் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஈவினிங் வரையும் நமக்கு வந்து அந்த லுக்னஸ் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய பார்டரை வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன், ஓகேங்களா? அண்ட் பெரிய பார்டர் அப்படின்னும் போதும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க நினைப்பாங்க சின்ன பார்டர் தான் இருக்கும், பெருசு வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து லுக்னஸாக கொடுக்காது அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை, காட்டன் இதில் வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இந்த கைட்டு இது பண்ணும்போது அப்படி ஒன்று போல் இதாகிடும். சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது லுக் வந்து நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நம்ம வந்து சின்ன பிளேட் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு சில இதுக்கு நம்ம சின்ன பிளேட் வந்து நல்லாயிருக்கும், ஒரு சில இதுக்கு நல்லா பெருசாக இது பண்ணோம் அப்படிங்கும்போது ப்ரைஸ் வேறு சூப்பராக செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த லுக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களுக்கு யூஸ் பண்ணான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை காய்ஸ், லவ் யூ.